ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு எபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல வாங்ஷியான் கிளான் தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. டேய், நீங்க எதுக்குடா என்னோட மகனை ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டீங்க? கேஸ், இந்த ஓல்டு மேன் யாருன்னா இந்த வாங்ஷியான் கிளானோட சுப்ரீம் எல்டர், அதாவது அந்த சிட்டு பாயலோட அப்பா. அப்ப அந்த ஆள் முன்னாடி கார்ட்ஸ் மண்டி போட்டு சொல்றாங்க, சீனியர் சுபா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க உயிரோட இருக்கிறதுக்கே தகுதியானவங்க கிடையாது. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, சீனியர் சுவான், இப்போதான் எங்களுக்கு நியூஸ் வந்தது, அந்த பையன் செட்டு சீஃபை பாக்குறதுக்கு போயிருக்கா, கூட அந்த சயின்டிஸ்டையும் கூட்டிக்கிட்டு. இது கேட்டது அந்த ஆள் கடுப்பா, என்னது, சரி நீங்க இங்கிருந்து போங்க. அப்ப அவங்க சீனியர் சுபான், ரொம்ப நன்றி எங்களை உயிரோட விட்டதுக்கு. அப்ப அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில போன பிறகு அந்த ஆளு கடுப்பாய் அவங்கள பார்த்து ஐஸ் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்ப இவங்க அதை சென்ஸ் பண்ணி திரும்பி பார்த்து, சீனியர் சுபான் என்ன பண்றீங்க? அப்ப அந்த ஐஸ் பவர் வந்து அவங்கள ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அங்கிருந்து அந்த ஆளு கடும் கோபத்தோட சொல்றா, டேய் நாய்களை அவங்கள வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு யூஸும் இல்ல, அதனால நீங்க உயிரோட இருக்க தேவையில்லை. அப்படியே ஃப்ரெண்டில கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து கையில பவர் கேதர் பண்ணி ஒரே குத்து அவங்க ரெண்டு பேரும் சில்லி அங்க நுறுங்கி போயிட்டாங்க. அப்ப அங்க அந்த சிட்டு பையில வந்து கேக்குறா, அப்பா அந்த ஆளு உண்மையில என்வாய் கிடையாதா? அப்ப அந்த ஆளு கடுப்பா, டேய் முட்டாள், அந்த என்வாய் எப்போதும் ஒரு இன்வெசிபிளா தான் இருக்கும். அந்த ஆளோட கல்டிவேஷன் ரொம்ப அமிரிபிதமா இருக்கும். என்னால கூட அந்த ஆள் முன்னாடி நின்று பேச முடியாது, அவ்வளோ பயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது மோட்டர்லத்துல இருக்க ஒரு சின்ன பையன் எப்படி என்வாயா இருக்க முடியும்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மகனை டச் பண்ணியிருப்பா? அவன் இன்னும் இந்த ஹோன்மங் கொஞ்சதா இருக்கா, அதனால அவன் இன்னும் கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் உயிரோட இருப்பா. அப்ப அங்க இருந்து அந்த சிட்டு பையில எழுதிக்கிட்ட கத்துக்கிட்ட சொல்றா, அப்பா எனக்காக அவனை ரிவெஞ்ச் எடுங்க ப்ளீஸ். அப்பனும் மகனும் ஒரே ரகமா இருக்கும் போல இருக்கு. அங்க இருந்து பேனல் கட் பண்ண வீண்டும் ஹீரோ இருக்கிற இடத்துக்குள்ள. கேஸ் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு இந்த கிளானோட சீஃப் தான், அதனால சீஃப்னு நாம கூப்பிடலாம். அப்ப அந்த சீஃப் பொண்ணு சொல்றான், நான் உன்னோட ரெக்வஸ்டை அப்செட் பண்ணுறேன், ஆனா அந்த சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள யாராலையும் சீக்கிரம் என்ட்ராக முடியாது, அதனால நான் உனக்கு டெம்பரரியா ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறேன். உன்னோட அங்க இருக்க வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐடென்டிட்டி எனக்கு திரும்பி கொடுத்துடணும். அப்ப ஹீரோ சொல்ற, ஓகே நான் இந்த டீலை கொத்துக்கிறேன், நான் இன்னைக்கு நைட்டு சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள இருப்பேன், அங்க நீங்களும் வரணும். அப்ப அவங்க கேக்குற எதுக்காக? அப்ப பேக்ல இருந்து யாரோ டோர் ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குது. அப்ப இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்ற, உங்களோட வாசலை திறந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதை நான் தான் ஃபர்ஸ்ட் டீல் பண்ணணும். என்னடா அந்த மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா அது அந்த சுப்ரீம் எல்டர் தான். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்லிக்கிட்டே வரா, ஆஹா நமக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா? அப்ப அந்த சீஃப் அங்கிருந்து சுப்ரீம் எல்டர் ஷுவான். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, நான் கேள்விப்பட்டேன் நேத்து நைட்டு லிட்டில் சைண்ட யாரோ கடத்திட்டாங்கன்னு, ஆனா இன்னைக்கு காலையில எல்டர் யாங்கியூன் அவங்கள திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு, இதெல்லாம் உண்மையா? அப்ப அவங்க இங்க இருந்து எல்டர் ஷுவான் சொன்னது கரெக்ட் தான். அப்ப அந்த ஆள் ஹீரோ பார்த்து நினைக்கிறா, இந்த பையன் மோட்டர்லத்துல மட்டும்தான் இருக்கா. அப்ப ஹீரோ அந்த ஆளை பார்த்து, ஹலோ. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டா, சீஃப். அப்படியே அங்கிருந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துகிட்டா. சீஃப், இவன் தானே நம்ம லிட்டில் சைண்டை கிட்னாப் பண்ணுவேன். அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த ஆளோட கையில ஐஸ் பவர் எடுத்துக்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது, ஆனா ஹீரோ அங்கிருந்து அந்த ஆளோட பின்னாடி வந்து தலையில கை வச்சு சொல்றா, இது நான் எல்டர் ஷுவான் கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான், ஆனா நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே இவ்வளவு ஆர்வமா இருக்க கூடாது. அப்ப அந்த ஆளுக்கு ஒரே ஷோக்கு, இவ எப்போ என்னோட பின்னாடி போனா? அப்ப அங்கிருந்து அந்த சீஃப் பொண்ணு கேக்குறா, சுப்ரீம் எல்டர் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்றா, சீஃப் இது தப்பா எடுத்துக்க வேண்டாம், மிஸ் லிட்டில் சைண்ட் எங்களோட கிளான்ல ஒரு ஸ்பெஷலான யூனிக் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க ஒரு ஆளு, அவங்கள கிட்னாப் பண்ணது இந்த பையன் தான் நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் இப்படி பண்ணேன். நீங்க மறந்துட்டீங்களா, இம்மோட்டல் கிளான்ல சூப்பர்விஷன் பண்ணதுக்கு தான் நீங்க இங்க இருக்கீங்க, அதனால சீக்கிரமா இந்த பையனை விசாரிச்சு ஆகணும். அப்ப அவங்க இதை பத்தி இனி டிஸ்கஷன் வேணாம், அதனால இந்த பிரச்சனை எல்லாம் இங்கே முடிச்சிடுங்க. லிட்டில் சைண்டை கிட்னாப் பண்ணது இவன் கிடையாது, லின்னியும் அப்போதைக்கு காப்பாத்த வரலனா லிட்டில் சைண்டோட உயிர் மிகப்பெரிய டேஞ்சர்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னும் இருக்கு, லின்னியை ஃபோர்கட்டன் இம்மோட்டல் கிளானோட லிட்டில் சைண்ட் கிங் ஆக்க போறேனா, எப்படி ஈக்கு ஸ்டேட்டஸ் இருக்கோ அது மாதிரி தான். அப்ப அந்த எல்டர், நீங்க என்ன சொல்றீங்க? இனிமேல இருந்து நீங்க எல்லாரும் ஈ கிட்ட எப்படி பொலைட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துருக்க மாதிரி லின்னியோ கிட்ட எப்படி நடந்துக்கணும். அப்ப அந்த ஆளு கடுப்பாய நினைக்கிறா, அப்படின்னா லிட்டில் சைண்ட் கிங்குக்கு கங்க்ராச்சுலேஷன், ஆஹா ஒரு சைண்ட் கிங் வானத்துல இருந்து கையில வந்து வீழ்ந்தாச்சு, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒருத்தன். அப்படியே கையை நடிச்சுக்கிட்ட இந்த முட்டா பையன் எந்த நரகத்துல இருந்து இங்க வந்திருக்கா? அப்ப அந்த சீஃப் பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, நீ இப்பதான் சுப்ரீம் எல்டர் கூட சண்டை போட்டு இருக்க, அதனால பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு நீ கொஞ்ச நாள் இருக்க யான்குன் எல்டர் கூட இரு. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, நன்றி மிஸ் சூரின், உங்களோட கைண்ட்னஸுக்கும் அட்வைஸுக்கும். அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல, ஆஹா உண்மையில இந்த ரெஸ்டாரண்ட் அருமையா இருக்க, ஓ ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்ப ஹீரோட பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே சொல்றா, லிட்டில் சைண்ட் கிங் லின்னியூ, என்னோட பேருதா ஜியான் சயர், நான் கொஞ்ச நாளைக்கு உங்களோட கூட இருக்கிறதுக்கு
விருப்பப்படுறேன். எனக்கு சார்தாவுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதை எனக்கு கூட இருந்து சொல்லி கொடுப்பீங்களா லிட்டில் சயின்டி கிங்? அப்போ ஹீரோ அங்கிருந்து ஓகே நான் பண்றேன், ஆனா இன்னைக்கு என்னால உன்னை டீச் பண்ண முடியாது, எனக்கு இப்போதைக்கு பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ரூமுக்கு கிளம்பி போ. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல அந்த முட்டா பையனுக்கு சூசரின் கூட ஒரு அஃபேர் இருக்கணும், இல்லைன்னா எப்படி மோட்டர் எல்லாம் கல்டிவேஷன் வச்சுக்கிட்டு லிட்டில் சயின்டி கிங்கோட கிரௌனை இன்ஹெரிட் பண்ண முடியும்? யாருன்னு பார்த்தா அந்த சிட்டு பயலு தான். அப்படியே கடுப்பாய் சொல்றா, அப்பா எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்ப அங்கிருந்து அந்த சுப்ரீம் எல்டர் சொல்றா, அவங்ககிட்ட என்னமோ தப்பா இருக்கு, ஒரு சாதாரணமான ஒரு மோட்டர் இல்லாமல என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டாக்கே டாச் பண்ண முடியுது, இது உண்மையிலே ஒரு நம்ப முடியாம ஒரு விஷயமா இருக்குது. அப்ப அவ அங்கிருந்து சொல்றா, அப்பா அது என்னன்னு எனக்கு தெரியும், நான் நேத்துக்கு ஈக்கு ஒரு அன்கோன் மெடிக்கல் ஐட்டத்தை கொடுத்தேன், அவ எப்படி அதுல உள்ள பாய்சனை டிடிஃபை பண்ணி ஈயே கியூர் பண்ணி இருக்கணும், அதை சூசரின் மத்தவங்களுக்கு முன்னாடி மறைக்கிறதுக்காக அவனுக்கு லிட்டில் சயின்டி கிங்னு டைட்டிலே கொடுத்து இங்க ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து ஓ அப்படியா, இருந்தாலும் அவனை கொல்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அப்ப ஹீரோ அங்கிருந்து வந்துகிட்டே கேக்குறா, இப்போ நான் சாகணும்னு யாரு இவ்வளவு விருப்பப்படுறது? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து கடுப்பாய் கேக்குறா, டே லின்னி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு நான் கல்டிவேட் பண்ற பாரஸ்குள்ள வர்றதுக்கு, இப்போ நீ இதுக்குள்ள வந்ததுனால உங்ககிட்ட இருக்க டைட்டில் கூட உன்னை சேவ் பண்ணாது. அப்ப ஹீரோ சட்டுக்குள்ள கை போட்டுக்கிட்டே சொல்றா, சும்மா ஒரு டோகு மாதிரி தான், மேல இருக்கவங்க தான் அதை எடுக்கிறதுக்கு உன்னை அனுப்புனாங்க, ஆனா அது 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ இன்னும் டைஷன் கின் பவுண்டு மிஸ்டரியை இன்னும் சால்வ் பண்ணல, கிரேட் ட்ரூயின் ட்ரீம் டெக்னிக்கை இன்னும் ரிட்ரைவ் பண்ணல, ஆனா உன்னோட சன்னை என்கரேஜ் பண்ணி டீமன் என்பவர் ஒரு கியூயோட ஃபியான்ஸ் கிட்டேயே தப்பா நடக்க வச்சுக்கிட்ட, அப்படியே ஒரு பில் எடுத்துக்கிட்டு கேக்குறா, இது இந்த வருஷத்தோட ஆன்டிடோட், இது உனக்கு வேணும்னு விருப்பம் இல்லையா? அப்ப அந்த ஆள் அந்த பில்லை பார்த்துட்டு ஷோக்காய் நினைக்கிறா, இதுதான் அந்த ஆன்டிடோட் ஜியாய் பாய்சன் பில், அப்போ இவன் தானே உண்மையில என்வோய். அப்படியே ஹீரோட முன்னாடி அந்த ஆள் மண்டி போட்டு சொல்றா, கிரேட் என்வோய், நான் உங்களோட முன்னாடி வெறும் நாய் மட்டும்தான், நான் உங்களுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் தெரிவிக்கிறேன். அப்போ இது பார்த்துட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறா. அப்போ அந்த ஆள் டே மவனே சீக்கிரமா வந்து முட்டி போடுறா. அப்ப அவனும் வந்து முட்டி போட்டுட்டு சொல்றா, கிரேட் என்வோய்க்கு என்னோட ரெஸ்பெக்ட் நான் தெரிவிக்கிறேன். அப்படியே மனசுல நினைக்கிறா, அப்போ கொஞ்சம் முன்னாடி தானே இவ என்வோய் இல்லைன்னு சொன்னாரு, அப்போ இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்போ ஹீரோ அங்கிருந்து சிட்டு பையில, நான் உன்னோட ஒரு கையை எடுத்த பிறகு உன்னை சும்மா விட்டு நான் என்னோட கருணை நான் உங்ககிட்ட காட்டினேன், ஆனா நீ உன்னோட மிஸ்டேக்கை திருத்த கூட நினைக்கல, நீயும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து என்னோட ஒரு நல்ல ஒரு நாளை முழுசா கெடுத்து விட்டுட்டீங்க, நீங்க பண்ணது எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? வந்தால் அங்கிருந்து கிரேட் என்வோய் என்ன மன்னிச்சிடுங்க, இந்த நாய் கண்ணு தெரியுமா மிஸ்டேக் பண்ணிடுச்சு, ஆன்டிடோட் இல்லாம இந்த வயசான நாயோட உடம்புக்குள்ள இருக்க பாய்சன் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு, இந்த வயசான நாயை வழியில இருந்து ரிலீவ் பண்ண என்வோய் கிட்ட ஆன்டிடோட்டுக்காக நான் கஞ்சுறேன், நீங்க சொல்ற எல்லா ஆர்டர்ஸையும் நான் கேட்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன நான் சாக கூட தயாரா இருக்கேன். அப்போ ஹீரோ அந்த பில்லை தூக்கி எறிஞ்சுக்கிட்டே சொல்றா, சரி நான் அதை மறந்துடுறேன், இன்னையில இருந்து இந்த ஃபோர்கெட்டன் இமோட்டல் கானுக்குள்ள உன்னோட இஷ்டத்துக்கு ஓவரா ஆக்ட் பண்ணி நடக்க கூடாது. இப்போ அந்த ஆள் அந்த பில்லை வாங்கிக்கிட்டே சொல்றா, இந்த வயசான நாய் உங்களுக்கு எப்போதும் கிரேட்ஃபுல்லா இருக்கும் கிரேட் என்வோய். அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டே நினைக்கிறா, இந்த டைம் எதுக்காக எனக்கு ரொம்ப ஈஸியா கிரேட் என்வோய் கிட்ட இருந்து ஆன்டிடோட் கிடைக்குது. அப்போ ஹீரோங்கிறது கொடூரமா சொல்றா, நீ அந்த பில்லை எடுத்த பிறகு ஏதாச்சும் ஃபன்னியா பண்ண நினைக்காத, ஏன்னா அந்த பில்லை நான் தான் ரிஃபைன் பண்ணியிருக்கேன், அதனால நீ என்ன ஏதாச்சும் பண்ண நினைச்சா நான் அந்த பில்லோட ஃபுல் எஃபெக்டையும் குறைச்சு உன்னை பாய்சனால நான் கொன்னுடுவேன். ஹீரோ அப்படி சொல்லி முடிச்சதும் அந்த ஆளோட ஹார்ட்டை செயின் மாதிரி வந்து கெட்டி போடுது.